கரூர்ல கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்துல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அரசியல் செய்யறாராம். எது சார் அரசியல்? இல்ல தெரியாம தான் கேக்குறோம், எது அரசியல்? ஒரு நடிகர் பிரச்சாரம் பண்றாரு, அந்த பிரச்சாரத்துல அவரோட கட்சிக்காரங்க மட்டும் இல்ல, அந்த நடிகரை ஒரு தடவை நேர்ல பாத்துருவோமேங்கிற ஆசையில மக்கள் கூடுறாங்க. இன்னைக்கு இறந்து போன 41 பேரும் அந்த தாவேகா நிர்வாகிகளா இல்ல உறுப்பினர்களா? எந்த கட்சியிலும் இல்லாத சாதாரண பொதுஜனம் சார். அவங்க அதிமுகவுக்கு ஓட்டு போடலாம், இல்ல திமுகவுக்கு ஓட்டு போடலாம், காங்கிரஸ்க்கு ஓட்டு போடலாம், ஏன் விசிக வாக்காளர்களா கூட இருக்கலாம். எந்த கட்சியும் இல்லாத சாமானிய பொதுஜனமாவும் இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா? இந்த உயிரிழப்புக்கு நடிகர் விஜய்க்கு எவ்வளவு பங்கு இருக்கோ அதே அளவுக்கு பங்கு அரசுக்கு இருக்கு. சொல்ல போனா கூடுதலாவே இருக்கு. அந்த நடிகர் ஏதோ அக்யூஸ்ட் மாதிரியும் கவர்மெண்ட் ஏதோ விக்டிம் மாதிரியும் பேசுறீங்க. இங்க விக்டிம் மக்கள் சார். அரசு மேல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்ப வர அந்த மாவட்ட எஸ்பி மேல, மாவட்ட ஆட்சியர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? உளவுத்துறை, காவல்துறை தோத்து போய் நிக்குது. இங்க பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்னு பாதிப்புக்கு காரணமான எல்லாரையும் கேள்வி கேட்கிற ஒரே தலைவரா இன்னைக்கு புரட்சி தமிழர் இருக்கிறார். ஆனா நீங்க இந்த விவகாரத்துல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஸ்டாலின் கவர்மெண்ட்டை காப்பாத்த அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் அரசியல் பண்ணிட்டு நியாயத்தை கேட்கிற தலைவரை பார்த்து அரசியல் பண்றதா சொல்றீங்க. இந்த விவகாரம் மட்டும் இல்ல, வேங்கை வயல்ல என்ன பண்ணீங்க, கள்ளக்குறிச்சியில என்ன பண்ணீங்க, மரக்காணத்துல என்ன பண்ணீங்க, எல்லா இடத்துலயும் திமுகவுக்கு வக்கீல் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா ஊனா இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு சொல்றீங்க. ஒவ்வொரு தடவையும் உங்க பின்னாடி திமுக இருக்கு. திமுக ஆடுற பொம்மலாட்டத்துல நீங்க ஒரு பொம்மை தான். மக்கள் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கரூர்ல இருந்த மக்கள்ல கணிசமான மக்கள் பட்டியல் சமூக மக்களா இருக்கிறாங்க. இந்த விஷயத்துல வெறுமனே ஒரு நடிகரை எதிர்த்து உங்க கூட்டணிக்கு விசுவாசமா இருக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் நியாயமா, நேர்மையா அரசு தரப்பு குற்றங்களை பேசுங்க. இல்லைன்னா அம்பலப்பட்டு போவீங்க. இரண்டு பக்கமும் தப்பு இருக்கும் போது ஒரு பக்கம் நின்று பேசுற நீங்க அரசியல் பண்றீங்களா? இல்ல நடுநிலையா இருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வேணும்னு கேட்கிற அதிமுக அரசியல் பண்ணுதா? உங்க கெட்ட நேரம். சட்டமன்றம் வேற கூட போகுது சார். எங்க உங்க தலைவர் ஸ்டாலின் சார் மேல எந்த தப்பு இல்லைனா, அதாவது அவரோட அரசு நிர்வாகத்துக்கு மேல எந்த தப்பு இல்லைன்னு சொன்னா எதிர்க்கட்சி தலைவர் இது சம்பந்தமா கேட்கும் போது லைவ கட் பண்ணாம டெலிகாஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம். நியாயத்தை கேட்கறது அரசியல்னா அதை ஐயா எடப்பாடி கே பழனிசாமி தொடர்ந்து செய்வார். மக்களுக்காக பேசுறதெல்லாம் அரசியல்னா அதை அதிமுக தொடர்ந்து செய்யும். கரூர் விவகாரத்துல முழுசா அம்பலப்பட்டுட்டீங்க சார். இனி கொஞ்சம் தான், அதை வேற யாரும் அம்பலப்படுத்த வேண்டாம். இப்ப பேசுற மாதிரி எலெக்ஷன் வரைக்கும் பேசிக்கிட்டே இருங்க, அதுவே போதும். அட நான் சொல்லல சார், மக்கள் சொல்றாங்க.